ஹலோ. என் பேர் வந்து அசோக் நாராயண். நான் வந்து ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ் எலக்ட்ரிக்கல் பிரான்ச். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. ஸோ இன்னைக்கு மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர் பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாப்டர் பிரீஃப் பண்ணுவோம். அண்ட் இது சில செஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வில் கோ டுவர்ட்ஸ் இது சால்வ் பண்ணுவோம் புக் பேக். ஓகே. ஸோ இதான் நம்மளோட வந்து பிளான். நம்ம வந்து மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான சாப்டர் பிரீஃப் ஒரு 2-3 செஷன்ஸ் பண்ணிட்டு புக் பேக் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனோட சாப்டர் பிரீஃப் போலாம். ஓகே. ஓகே. ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் இது நம்மளோட வந்து நம்மளோட என்சிஆர்டி சாப்டர் இது. இதுல வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஜஸ்ட் 5 டாபிக்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த 5 டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட். இது இன்ஸ்டன்டேனியஸ் இந்த வார்த்தை வந்து நோட் பண்ணணும். ஓகே. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே. அண்ட் தென் ஆக்சலரேஷன், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஃபைனலா நம்மளுக்கு இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த சாப்டர் வந்து நம்ம வெரி சிம்பிள் சாப்டர். ஜேஇ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோன்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னா ரொம்ப ஸ்கோரிங், சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ இந்த சாப்டருக்குள்ள போலாம். இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். சரியா? ஸோ இன்ட்ரடக்ஷன்ல நம்மளுக்கு வந்து பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோஷன் இஸ் காமன் டு எவ்ரிதிங் இன் யூனிவர்ஸ். வாக், ரன், ரைட், பைசைக்கிள் இதெல்லாம் இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்க சொல்றது மோஷன் பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்டையர் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நீங்க ஜஸ்ட் ரீட் த்ரூ பண்ணா போதும். இங்கேருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபோமெல்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே. ஸோ இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்கு இல்லையா? இதுல தான் வந்து உங்களுக்கு ஒரு இது ப்ரீவியஸ் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் வரும் இந்த சிங்கிள் லைன்லேருந்து. ஓகே. ஸோ இது வந்து நீங்க ஃபுல் டெப்த்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். சாப்டரே இந்த ஒரு லைன் தான். ஓகே. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம எதை பார்ப்போம்னா ரெக்டிலினியர் மோஷன். ரெக்டிலினியர் மோஷன் நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? உங்களோட கிளாஸ் 8ல பார்த்திருப்பீங்க. கிளாஸ் 8ல பார்த்திருப்பீங்க ரெக்டிலினியர் மோஷன். ஸோ இது அந்த அந்த ரெக்டிலினியர் மோஷன் தான் இது. மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். இப்போ இந்த ரெக்டிலினியர் மோஷன் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறதுக்கு இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கு தான் நம்மளோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன் டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு நம்மளோட ஒரு இங்க கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அது இந்த யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தான் டிஃபைன் ஆயிருக்கு. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டிஃபரன்சியேஷன் இல்ல இன்டகிரேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. ஓகே. ஃபைனலி நம்ம ரிலேட்டிவ் மோஷன் பத்தி கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டிவ் மோஷன்ங்கிறதும் ரிலேட்டிவிட்டியும் வேற வேற. ஓகே. பிசிக்ஸ்ல ரிலேட்டிவிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. அதுவும் இதுவும் கம்ப்ளீட்டா வேற. இது ஜஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டோட மோஷன்ல இருந்து நீங்க பார்த்தா இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரி. இப்ப நம்ம வந்து இது அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இங்க என்னன்னா வி வில் ட்ரீட் அஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஏன் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரீன்ல இது ஏன் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்டோட ரிஜிடிட்டி நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, அது தன்னந்தனியா ரிஜிட் பாடி டைனமிக்ஸ்ன்னு அது தனி சாப்டர் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இனிஷியலா நம்ம ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு பஸ் எடுத்துக்கிட்டா, இல்ல ட்ரெயின் எடுத்துக்கிட்டா, இல்ல ஏரோப்ளேன், வேல், எலிஃபண்ட் எது எடுத்தாலும் நம்ம அது வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா தான் கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அதோட டிஸ்கஷன்ல வில் கன்சிடர் இட் அஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இந்த பேர்ல இதெல்லாம் தான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட். வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். Velocity is to displacement. Okay. And speed is to distance. சரியா? இப்போ வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் இங்கதான் இந்த சின்ன ஒரு ரிலேஷன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஹவு ஃபாஸ்ட் அன் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ்ன்னு சொல்லும். சரியா? ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு டைம் பீரியட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நடுவுல இருக்கிற டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். சரியா? இது ஆவரேஜ். சரி, ஆவரேஜ்ல இருந்து இன்ஸ்டன்டேனியஸா மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிமிட் டெல்டா டி டெண்ட்ஸ் டு 0 இருக்குல்ல, இதுதான் அது இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிமார்கேஷன். இந்த லிமிட் டெல்டா டி சாரி ஒன் செகண்ட். ஓகே. இந்த லிமிட் டெல்டா டி டெண்ட்ஸ் டு 0ங்கிறது தான் அதுக்கான டிமார்கேஷன். ஸோ ஆவரேஜ்க்கும் இன்ஸ்டன்டேனியஸ்க்கும் அதுதான் டிஃபரன்ஸ். இன்ஸ்டன்டேனியஸ்னா அந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல உங்களுக்கு ஸ்பீடு என்னங்கிறது. இது ரொம்ப இன்ட்யூட்டிவா அதாவது உங்களுக்கே புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பைக் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்ல வந்து நீங்க ஓட்டிட்டே இருப்பீங்க.
ஒரு ஸ்பீடோமீட்டர் நீங்க பார்க்குறீங்கன்னா, ஒரு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறோம்னு வச்சுக்கோ. 80 வந்து இப்பலாம் அவ்வளோ ஸ்பீட்ல. சரி ஒரு 140 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறோம் என்ஹெச்ல ஓகே. அப்படிலாம் போக்கூடாது. ஜஸ்ட் சொல்றேன். 140 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறோம்னா, அது 140 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல உங்களோட வெலாசிட்டி என்னன்னு டிஃபைன் பண்றது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதுவே ஸ்டார்ட் பாயிண்ட் இப்போ ஹொசூர் டூ பெங்களூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் நீங்க ஒரு 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ ஹால்ஃப் அன் ஹவர்ல கவர் பண்ணியிருப்பீங்க. அத நம்ம எப்படி சொல்லுவோம்? 42 ஹால்ஃப் அன் ஹவர்ல கவர் பண்ண முடியாது. ஓகே 42 ஹால்ஃப் அன் ஹவர்ல கவர் பண்ணா இன் கேஸ் நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, 84 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறதுக்கும் ஆவரேஜ்க்கும் இதான் டிஃபரன்ஸ். ஆவரேஜ்ங்கிறது டோட்டல் டைம்ல நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்றோங்கிறது. இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிறது அந்த இன்ஸ்டன்ட்ல நீங்க ஓட்டிட்டு இருக்கும்போது டக்குனு உங்க ஸ்பீடோமீட்டர் பார்க்குறீங்களா? அப்போ அதுல என்ன வெலாசிட்டி காமிக்குதோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ இத வந்து கிராஃபிக்கலி ஆர் நியூமெரிக்கலி கிராஃபிக்கலி ஆர் நியூமெரிக்கலி அப்டெயின் பண்ணுவாங்க. இன்கேஸ் கிராஃபிக்கலி அப்டெயின் பண்ணணும்னா, t = 4 செகண்ட்ல இவங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ கிராஃபிக்கலி எப்படி அப்டெயின் பண்ணுவாங்க? t = 4 செகண்ட் நீங்க கரஸ்பாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் t1 to t2 எடுக்குறாங்களா? அதுல இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்பாங்க. அது இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம்னா, அது நத்திங் பட் அங்க இருக்கிற வந்து ஒரு ஸ்லோப் தான் அது. எப்படி சொல்றது? இந்த இடத்துல டெல்டா t = 2 செகண்ட்ஸ் சென்டர்ட் அட் 4 இது வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து டைம் டிஃபரன்ஸ் வந்து 2 செகண்ட். அதோட சென்டர் ஆஃப் டைம் டிஃபரன்ஸ் வந்து அட் 4 செகண்ட். அட் 4 செகண்ட் அப்படிங்கிறத ஸ்லோப் ஆஃப் கிராஃப் எடுத்துக்கலாம். ஓகே. ஸ்லோப் ஆஃப் கிராஃப் நீங்க எடுத்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கான இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வரும். ஓகே. ஸ்லோப் ஆஃப் கிராஃப் இன் டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைம் கிராஃப். ஓகே. இதுல வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் இந்த மாரி கிராபிக்கலா பண்றது கஷ்டங்கிறதுனால, நம்ம இத மேத்தமேட்டிக்கலா ஈஸியா கவர் பண்றோம். அது எப்படி? நம்ம இந்த டி இருக்குல்ல, அந்த டி வந்து நம்மளுக்கு சென்டர்ட் எந்த பாயிண்ட்ல சென்டர் ஆகுதுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அந்த ஸ்மால் டி வந்து பாயிண்ட் பி. ஓகேயா? ஸோ பாயிண்ட் பில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த டி வந்து 4 செகண்ட்ஸ். மைனஸ் டெல்டா டி பை 2. இந்த டெல்டா டிங்கிறது இந்த டெல்டா டி ஈக்குவல் டூ 2 செகண்ட்ஸ்ங்கிறது. எவ்வளோ டைம் இன்டர்வல் இருக்குங்கிறது. ஓகே. ஸோ டைம் ஸ்டார்ட் டூ டைம் எண்ட் இருக்கிறதுல நம்ம வந்து அத குறைச்சுக்கிட்டே வந்து நம்ம இங்க டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி வந்து ஒவ்வொரு டெல்டாக்கும் வெர்சஸ் ஒவ்வொரு டீக்கும் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க அந்த நீங்க டி டெல்டா டி டெண்ட்ஸ் டூ 0 அந்த டைம் இன்டர்வல்ல நீங்க 0க்கு டெண்ட் பண்ணும்போது 2லேருந்து ஆரம்பிச்சு சரி 2லேருந்து நெக்ஸ்ட் 1க்கு போகுது. அப்புறம் 0.5, 0.1, 0.01 போகும்போது 3.84 வருதா? ஸோ இதுதான் உங்களோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே. இது இப்படி கூட சொல்ல முடியாது. இது ஆக்சுவலி இந்த 0.01ங்கிறது எக்ஸாக்ட் 0க்கு போணும். அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வரும். ஆனா அது வந்து எக்ஸாக்ட் 0வா தான் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டிவைடட் பை 0ன்னு வரும்ல. அதனால நம்ம வந்து ஜஸ்ட் dx பை dt யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் நமக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆப்பரேட்டர் வரும். ஸோ இன் கேஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன் கேஸ் இது இது உங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வொரி பண்ணாதீங்க. மேத்ஸ்ல நீங்க கவர் பண்ணிருவீங்க. ஓகே. இது ரொம்ப உங்களுக்கு புதுசா இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இது பேரு வந்து டிஃபரன்ஷியேஷன்னு ஒரு கான்செப்ட். அது இனிஷியலா ஸ்டார்ட்டிங்ல வந்திருக்காது. எய்தர் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ்ல தெரியும். அப்படி இல்லாட்டி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா போதும். கொஞ்ச நாள்ல உங்களுக்கே புரிஞ்சிரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க சாத்தியில ஏதாவது மேத் லெக்சர்ஸ் ஏதாவது எடுத்து பாருங்க. டிஃபரன்ஷியேஷன் பத்தி. அதுல உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே. ஸோ இதுக்கான கீவேர்ட் டிஃப் 1 செகண்ட் சாரி. டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் நீங்க சர்ச் பண்ணா போதும். ஓகே. அடுத்து கிராஃபிக்கல் மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட் எப்பவுமே கன்வீனியன்ட் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பைக்ல இருக்கிற அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் உங்களுக்கு அந்த வெலாசிட்டிய காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் உட்கார்ந்து அது வந்து கிராஃப் வரைஞ்சு அத ஸ்லோப் கண்டுபிடிச்சுட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். ஓகே. ஸோ அது கன்வீனியன்ட் கிடையாது. அப்ப கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Position of object moving along x-axis is given by x equal to a plus bt square. A equal to 8.5 meter, b equal to 2.5 meter per second square. இது நல்லா பாருங்க. இந்த மீட்டர், இங்க மீட்டர் per second square. அது ஏன் அப்படி குடுத்திருக்காங்க? டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்காக. இப்போ இது வந்து எக்ஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ ஏங்கிறதோட டைமென்ஷன் டிஸ்டன்ஸா இருக்கணும். அதுதான் மீட்டர். பிடி ஸ்கொயரோட டைமென்ஷன் டிஸ்டன்ஸா இருக்கணும். ஸோ பி ஓட டைமென்ஷன் என்னவா இருக்கணும்? டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர். அதுதான் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே.
Okay. And t is measured in seconds. What is the velocity at t equal to 0 and t equal to 2 seconds? What is the average velocity between t equal to 2 to t equal to 4 seconds? Okay. So t equal to 0 அப்படின்னு அவங்க ஸ்பெசிபிக் டைம்ல கேட்டா இது if asked at ஸ்பெசிபிக் டைம்ல கேட்டா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் கேட்பாங்க. ஓகே. அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் இன்டர்வல்ல கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டைம் இன்டர்வல் கொடுத்தா நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேயா? சோ இது வந்து உங்களுக்கு டைம் இன்டர்வல்ல கேட்டா. இப்போ நம்ம ஒண்ணா பார்ப்போமா? இந்த இந்த இடத்துல t = 2 செகண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த பாக்ஸ் மாரி இருக்குது. இட்ஸ் ஓகே. இது வந்து t = 2 செகண்ட்ஸ். அதுவும் உங்களுக்கு வந்து இதே மாரி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் கேக்குது. ஓகே. சோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு நான் என்ன சொன்னேன்? டிஃபரன்ஷியேஷன் சொன்னேன். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே. சோ இப்போ இங்க பார்ப்போம். v = dx/dt. dx/dtங்கிறது டிஃபரன்ஷியேஷன் ஆப்பரேட்டர். இன் கேஸ் இது உங்களுக்கு புரியாட்டி நாட் அ பிக் டீல். நீங்க சாத்தியில ஏதாவது ஒரு லெக்சர் எடுத்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் போட்டா தெரிஞ்சிடும். ஓகே. சோ அவங்க இந்த a+bt² தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்களா x = a+bt². அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. சோ d/dt ஆஃப் a+bt² வருதா? a+bt² ஒரு டிஃபரன்ஷியேஷன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2bt வருது. b ஓட வேல்யூ 2.5. சோ 2 × 2.5 என்ன? 5. சோ 5 t மீட்டர் per second square. இந்த t எதுக்கு? ஏன்னா இங்க டிஃபரன்ஷியேஷன்ல t பெண்டிங் இருக்கு அதனால. சோ 5t மீட்டர் per second square வந்து உங்களுக்கு என்னது? வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. t = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்ஸ்டன்டேனியஸா வெலாசிட்டி 0. t = 2 செகண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணா வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் per second. ஓகே. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் அட் 4 செகண்ட்ஸ் மைனஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் அட் 2 செகண்ட்ஸ் டிவைடட் பை 4 - 2. சோ இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா a + 16b மைனஸ் ஆஃப் பிராக்கெட்ல a + 4b. சோ a கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு 12b/2. சோ 6b வரும். b ஓட வேல்யூ என்ன? 2.5. சோ 15 மீட்டர் per second square. இதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷனா இருந்துச்சுன்னா, யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெரி சிம்பிள். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி v ன்னு போடலாம். ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே. இப்படி இருந்துச்சுன்னா தென் அது பேரு யூனிஃபார்ம் மோஷன். ஓகே. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேமா இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் மோஷன். அட் ஆல் இன்ஸ்டன்ட்ஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட். எல்லா இன்ஸ்டன்ட்லயும் உங்களுக்கு இது ஃபாலோ ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீட். ஸ்பீட்னா என்ன? சரி, ஓகே. நீங்க சொன்னது டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பை இன்ஸ்டன்டேனியஸ் டைம். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் dx/dt பண்ணீங்கன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கொடுத்துச்சு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட் பதிலா நீங்க டிஸ்டன்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே. சோ இந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. இதுக்கு நான் ஹைலைட் கமெண்ட் ஆட் பண்ணேன். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுங்கிறதுக்கு இதுக்கான ரியல் நீங்க எப்படி டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்றது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனே கொடுக்க முடியாது. டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். சோ அந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மேக்னிடியூட் மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே. இதான் இதுக்கான அர்த்தம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி ஆஃப் 24 மீட்டர் per second, வெலாசிட்டி ஆஃப் -24 மீட்டர் per second. ரெண்டுத்துக்குமே ஸ்பீடு வந்து 24 மீட்டர் per second தான். ஓகே. இன்னொன்னு ஸ்பீடோட வேல்யூ வந்து இது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே. இது இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே. ஓகே இல்லையே. சி நெக்ஸ்ட் இது வை சோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அட் அன் இன்ஸ்டன்ட் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் தட் இன்ஸ்டன்ட். வை சோ அப்படின்னு கேட்டா இது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். சோ வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நெகட்டிவா இருந்தா கூட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அதோட பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். சோ அதனால நம்ம மாட் எடுத்துருவோம். அதனால தான் நம்மளுக்கு மேக்னிடியூட் வருது. ஓகே. ஆக்ஸலரேஷன். சோ நமக்கு ஸ்பீட் வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்டென்ட்ஸ் போய் எந்தெந்த டாபிக்ஸ் கிளியர் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே. சோ இதுல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஸ்பீட் கிளியர் ஆயிடுச்சு. இன்ட்ராக்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு வேற இப்ப ஆக்ஸலரேஷன் பார்க்க போறோம். ஓகே. ஆக்ஸலரேஷன் பார்க்கலாம். ஆக்ஸலரேஷனே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே.
velocity of an object in general changes. நம்ம இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் மாறினதை பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறினதை பார்த்தோம். இப்போ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறும். அதுதான் ஆக்சிலரேஷன். ஓகே, திஸ் வாஸ் ப்ராப்ளம் ஈவன் இன் கெலிலியோஸ் டைம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெரி ஃபண்டமெண்டல் பட் இக்னோர்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் பட் இக்னோர்ட் ஐடியா. இது என்னன்னா, நம்ம ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அதை வெலாசிட்டி பை டைமா டிஃபைன் பண்ணுமா ஆர் வெலாசிட்டி பை டிஸ்டன்ஸா டிஃபைன் பண்ணுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு, இனிஷியல் டவுட். ஓகே, எது வந்து மோர் கம்ஃபர்டபுள் அது எழுதிடலாம். ஃபைண்ட் விச் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஓகே, அது ஏன் நம்ம டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் தான் இது பண்ண முடிஞ்சு. ஏன்னா நம்மகிட்ட அப்போ இருந்து ரெண்டு குவான்டிட்டி டிஸ்டன்ஸும் டைமும் மட்டும்தான். அது மூலியமா நம்ம வெலாசிட்டி உருவாக்கணும். இப்போ நம்மகிட்ட வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், டைம் மூணுமே இருக்கு. ஸோ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம ஆக்சிலரேஷனா சொல்லணுமா, இல்ல வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் நம்ம ஆக்சிலரேஷனா சொல்லணுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ தெரியும் ஆக்சிலரேஷன் வந்து v/t தான், டைம் தான் நம்ம யூஸ் பண்றோம்னு. ஆனா ஏன் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து யார் கொடுத்தாங்கன்னா கெலீலியோ. ஸோ இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம போடலான்னு இனிஷியல் ஃபர்ஸ்ட் தாட் இருந்திருக்கு. ஓகே, ஆனா கெலீலியோ பண்ண ஸ்டடீஸ்ல அவர் என்ன வந்துச்சுன்னா, rate of change of velocity with respect to time is constant of motion for all objects in free fall. இதுக்கு அர்த்தம் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரெட் ஓ மை காட், என்னாச்சு? ஒன் செகண்ட், இது ஜஸ்ட் அ செகண்ட், ஹைலைட் பண்ணி ரெட் எடிட் பண்ணா. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் கமெண்ட் ஆட் பண்றேன். இது என்ன கமெண்ட்னா, நம்ம we chose velocity with respect to time equal to acceleration. ஆனா ஏன்னா this value is constant in free fall. free fallனா என்ன? இது வந்து கண்டுபிடிச்சது found by Galileo. ஓகே, சோ இது ஏன் இப்படி அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மேல இருந்து கீழே போறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க டிராப் பண்ணா அது வந்து ஒரு ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அந்த ஆக்சிலரேஷன் வந்து கிராவிட்டி அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். எல்லாம் ஜீன் கண்டுபிடிச்சது எல்லாம் இருக்கட்டும். பட் இது யார் கண்டுபிடிச்சா? ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தது யாரு? அதை ஃபார்மேட் பண்ணது யாருன்னா, அதுதான் கெலீலியோ. சோ கெலீலியோ என்ன சொன்னாருன்னா, நம்ம இப்ப ஃப்ரீ ஃபால் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஃப்ரீ ஃபால்ல ஒரு ஆப்ஜெக்ட் விழும்போது அந்த ஆப்ஜெக்ட்டோட dv வித் ரெஸ்பெக்ட் டு dtங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருந்திருக்கு. பேசிக்கா அந்த ஆக்சிலரேஷனை இப்படி டிஃபைன் பண்ணா அது மாறாம இருக்கு. இதே வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணா உனக்கு ஜிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவே ஃபிக்ஸ் ஆயிருக்காது. 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூவே வந்திருக்காது. இன்கேஸ் dv பை dx நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தா. சோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கிறதுனால நம்ம dv பை dt டிஃபைன் பண்ணிட்டோம். சோ இதனால இந்த கமெண்ட்ல இப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? சோ சின்ஸ் நான் ஜின்னு போட்டுக்கிறேன். ஜி அப்படின்னு போட்டு v by t is more convenient. ஓகே, ஓகே. சோ இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப சிம்பிள். சேம் பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி என்ன ஆகும்னா, வெலாசிட்டில என்ன இருந்துச்சு? ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதே மாதிரி ஆக்சிலரேஷன்ல ஆவரேஜ் ஆக்சிலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் இப்படி வரும். சாரி. So acceleration is equal to change in velocity divided by change in time, delta v by delta t. இதுல v2 v1 ரெண்டுமே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் ஆர் அட் டைம் t1 and t2. எப்படி சொல்றதுன்னா, v2ங்கிறது t2ல இருக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, v1ங்கிறது t1ல இருக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்னும் எப்படி ஈஸியா சொல்றதுன்னா, உங்க பைக்கே ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ வந்து ஒரு t ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ்ல ஸ்பீடு பார்க்குற, ஸ்பீடு 80 km/h இருக்கு. t ஈக்குவல் டு ஒரு 20 செகண்ட்ல திருப்பி பார்க்குற, அப்போ 160 km/h இருக்கிற ஸ்பீடு. அவ்வளோலாம் ஆக்சிலரேட் பண்ணக்கூடாது, ரொம்ப டேஞ்சர், ஆக்சிடென்ட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரியா? சோ அப்படி பண்ணா உங்களுக்கு 2 டைமும் நீ அந்த ஸ்பீடோமீட்டர் பார்க்கும்போது நீ பார்த்தது என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ நீ ஆக்சிலரேஷன் பார்க்கணும்னா 160 - 80 டிவைடட் பை 20 - 10 பண்ணிடலாம். சோ உங்களுக்கு வரப்போறது வந்து என்ன வரும்? 80 டிவைடட் பை 10னா 8 km/s². அந்த ஸ்பீட்ல நீ வந்து ஆக்சிலரேட் பண்ணிருக்க. அப்ப அதெல்லாம் ஹைலி இம்பாசிபிள். பட் ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆன் பிளாட் ஆஃப் வெலாசிட்டி வெர்சஸ் டைம், எவ்ரிதிங் இருக்கட்டும். ஸோ இதில் ஆன் பிளாட் ஆஃப் வெலாசிட்டி வெர்சஸ் டைம், ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இஸ் ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் v2 t2.
பேசிக்கா ஆவரேஜ் ஆவரேஜ் ஆக்சலரேஷன்ங்கிறது ஸ்லோப் ஆஃப் லைன் கனெக்டிங் V2 T2, V1 T1. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல எக்ஸும் மாத்தினா இந்த வெலாசிட்டியா மாத்திடலாம். ஸோ நம்ம அட்வான்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வெலாசிட்டி இருந்த இடத்துலலாம் ஆக்சலரேஷன் வருது. டிஸ்பிளேஸ்மென்ட் இருந்த இடத்துலலாம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வருது. அவ்வளவுதான். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்னது? அதே dv by dt பண்ணிட்டா அது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஓகே. ஆக்சலரேஷன் at an instant is tangent to vt curve. அதே அங்க வந்து velocity at an instant is tangent to xt curve. அவ்வளவுதான். சரியா? ஓகே. ஸோ இது நம்ம டோட்டலா நீ பார்த்தா இந்த கம்ப்ளீட்டா இருக்குல்ல, இது வந்து ஹைலி இன்ட்யூட்டிவ். இது வந்து ஜஸ்ட் ரீட். ஓகே. ஹைலி இன்ட்யூட்டிவ். ஓகே. இன்ட்யூட்டிவ்னா உனக்கே புரிஞ்சிடும் அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0. இது எதுல? நல்லா பாரு. இது டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைம் கிராஃப். வெலாசிட்டி வெர்சஸ் டைம் இல்ல. ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைம் கிராஃப் நீ பார்த்தனா, ஒவ்வொரு இடத்துலயும் டான்ஜென்ட் வருதுன்னு வச்சுக்க. இந்த இடத்துல டான்ஜென்ட், டான்ஜென்ட், டான்ஜென்ட். ஸோ என்ன ஆகுது? டான்ஜென்ட். டான்ஜென்ட்டோட ஸ்லோப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்க அடுத்த டான்ஜென்ட்ல டான்ஜென்ட், டான்ஜென்ட், டான்ஜென்ட். டான்ஜென்ட்டோட ஸ்லோப் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல டான்ஜென்ட். டான்ஜென்ட்டோட வேல்யூ ஒண்ணுமே ஆகல. ஓகே. ஸோ இது மூலியமா என்ன தெரியுது? இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, டான்ஜென்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஆக்சலரேஷனும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதோட டான்ஜென்ட் தான் வெலாசிட்டி. வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆக்சலரேஷனோட வேல்யூ வரும். ஸோ இந்த இடத்துல ஏன் பாசிட்டிவ் ஆக்சலரேஷனா டான்ஜென்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. டான்ஜென்ட்டோட ஸ்லோப் வேல்யூ. இங்க டான்ஜென்ட்டோட ஸ்லோப் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. நெகட்டிவ் ஆக்சலரேஷன். டான்ஜென்ட் கான்ஸ்டன்டா இருக்கு. ஆக்சலரேஷன் 0. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் மூவிங் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் வித் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டைரக்ஷன் வித் நெகட்டிவ் ஆக்சலரேஷனா கிராஃப் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டைரக்ஷன் வித் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், பாசிட்டிவ் டைரக்ஷன் அண்ட் டர்ன்ஸ் பேக் வித் சேம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகே. ஸோ பார்த்தோன்னா இது வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப். பாசிட்டிவ் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்ல இருக்கு. இது வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப். டைரக்ஷன் பாசிட்டிவ் தான். ஏன்னா v வந்து பாசிட்டிவா இருக்கு. டோட்டல் டைம்ல வெலாசிட்டியோட மேக்னிடியூட் பாசிட்டிவ். ஆனா ஸ்லோப் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வெலாசிட்டி, பாசிட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இங்க உங்களுக்கு நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ஆக்சலரேஷன் ஸ்லோப் வேல்யூ நெகட்டிவா இருக்கு. ஸோ நெகட்டிவ் வெலாசிட்டி ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இன்னொன்னு, உங்களுக்கு பாசிட்டிவ் வெலாசிட்டி இருந்தா பாசிட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் வெலாசிட்டி இருந்தா நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகே. அடுத்து இங்க பாசிட்டிவ் வெலாசிட்டி, ஏன்னா வெலாசிட்டி மேல இருக்கு. அப்படியே ஆக்சலரேஷன் பார்த்தா ஸ்லோப் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன். புரிஞ்சுதா? ஓகே. ஜஸ்ட் அடுத்து வந்து உங்களுக்கு நான் 2 மினிட்ஸ் டைம் தருவேன். இத நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வெயிட் எ மினிட். ஓகே. ஸோ இதுல நீங்க 4 வெலாசிட்டி டைம் கிராஃபும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஏரியா ஆஃப் VT கர்வ் ஈக்குவல்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்டர் ஓவர் a given time interval. ஜஸ்ட் நோட் திஸ். இது வந்து உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னா, இன்டகிரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல யூ வில் ரிலேட் இட். ஓகே. ஸோ இது வந்து நீங்க ஃபியூச்சர் ரிலேட் பண்ணுவீங்க. என்னன்னா, இந்த ஏரியான்ற VT கர்வ் வச்சு நீங்க டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியா. ஓகே. இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ். அவங்களே எவ்வளவு தூரம் இது நம்ம பிங்க்ல பண்ணிடலாம். நோட் தட் XT, VT, AT. AT கிராஃபும் இருக்கு. ஓகே. இது வந்து நீங்க இது மட்டும் நான் லைட் ப்ளூ கலர்ல இது பண்றேன். AT கிராஃபும் இருக்கு. AT கிராஃப் இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்ல. ஆக்ஸலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப நம்ம வந்து இங்க யாரும் குடுக்கவே இல்ல இது வரைக்கும். எங்கேயுமே நம்ம வெலாசிட்டி வெர்சஸ் டைம், டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைம் பார்த்துட்டோம். ஆக்ஸலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் தரேங்க. இந்த இடத்துல வந்து ஆட் கமெண்ட். ஸ்லோப் ஆஃப் XT கிராஃப் வந்து ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் கிடையாது. உங்களுக்கு ஆவரேஜா கூட இருக்கலாம். ஜஸ்ட் வெலாசிட்டின்னு போடுவோம். ஓகே. ஸ்லோப் ஆஃப் VT கிராஃப் ஈக்குவல் டு ஆக்ஸலரேஷன். ஓகே. ஃபைண்ட். எதை ஃபைண்ட் பண்ணணும்னா இது உங்களுக்கு ஹோம்வொர்க். ஸ்லோப் ஆஃப் AT கிராஃப். ஓகே. இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே. ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். ஸோ உங்களுக்கு ஆக்ஸலரேஷனோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் யூனிஃபார்ம்லி ஆக்ஸலரேட்டட் மோஷன் இருக்குல்ல,
இதுல ஃபர்ஸ்ட் ஒன் v is equal to u plus at. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன்ஸ் ஆர் இதுல வந்து சின்னதா என்ன இதுல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். 3 equations. ஓகே, இந்த 3 equations வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல என்ன மேஜர் கொஸ்டின்ஸ் இங்க இருந்தா வரும். ஸோ இந்த 3 equations என்ன தெரியுமா? v is equal to u plus at. v square minus u square equal to 2as. s equal to ut plus half a t square. ஓகே, இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்சிஆர்டில. ஓகே, ஆனா இது வந்து இங்க திருப்பி நம்ம டிரைவ் பண்ணுவோம். இது ஈக்குவேஷன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன்ஸ் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுல நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தாச்சா? ஓகே, இந்த 3 ஈக்குவேஷன்ஸோட டெரிவேஷன்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம இந்த இடத்துல எங்க வருதுன்னு பார்த்துடலாம். இதுல இந்த vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, a வந்து ஆக்சலரேஷன், t டைம் டேக்கன். ஓகே, இல்லையும் v ஃபைனல், u இனிஷியல், a ஆக்சலரேஷன், s டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, இங்க டிஸ்டன்ஸ் கவர்ட் ஈக்குவல் டு ut plus half at square. இதுல இது வெரி இம்பார்ட்டன்ட்னா works only for constant acceleration. Okay, sorry, acceleration. I think spelling mistake இருந்தா பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து வந்து v is equal to இந்த v0ங்கிறத நான் கொடுத்த u. நான் ரொம்ப சிம்பிளிஸ்டிக் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க, ரொம்ப யூஸ் ஆகும். இதுதான் டெரிவேஷன். ஸோ டெரிவேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஏரியா அண்டர் கிராஃப் யூஸ் பண்றாங்க. இது v minus v0, இது வந்து 0 to t. ஸோ v minus half into v minus v0 into t is equal to sorry plus v0 t கொடுத்துருக்காங்க. பேசிக்கா v minus v0 is equal to at வருதா? v is equal to u plus at. அதே மாதிரி இங்க டிஸ்டன்ஸுக்கு x is equal to v0 t plus half at square அதுவும் கிடைச்சோம். and then v square minus u square equal to 2x. இந்த மூணுமே interchangeably usable. லைக் மூணுத்தையும் மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். obtain equations of motion for constant acceleration using the method of calculus. இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது சாரி ஹோம்ஒர்க். இது ஹோம்ஒர்க் என்னன்னா ஜஸ்ட் ரீட் திஸ் ஓவர் அண்ட் ப்ராக்டிஸ். இது ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் ஒன்ஸ். ஓகே, ஒன்ஸ் வேணாம், ட்வைஸ். ஓகே, இது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் முக்கியம். ரெண்டு விதமா டிரைவ் பண்றோம். ஸோ ஒன்னு கிராஃபிக்கலா டிரைவ் பண்றோம், இன்னொன்னு கால்குலஸ் மூலமா டிரைவ் பண்றோம். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு dv by dt, dv equal to a dt, integrate both sides. v0 minus v equal to at. இது இனிஷியல். நெக்ஸ்ட் dx equal to v dt. இது என்னது? v equal to dx by dt ல இருந்து. and then integrate பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா x minus x naught equal to v0. இது எப்படி v0 plus at வந்துச்சுன்னா இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். v minus v0 equal to at இருக்குல்ல, so v equal to v0 plus at. இந்த v ஓட ஏரியால v0 plus at சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ v0 plus at இது வந்து v0 t plus at square by 2 வரும் இன்டெகிரேட் பண்ணா. x minus x naught is equal to. அடுத்து வந்து உங்களோட ஒன் மினிட், இந்த இடத்துல ஒரு சின்ன அடிஷன் என்னன்னா இது வந்து இந்த இடத்துல 2a s minus s. இந்த இடத்துலயும் s is இது வந்து கேபிட்டல் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேபிட்டல் s, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மால் s. நான் இந்த ஸ்மால் s ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணி டோட்டலா ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுல இதுக்கான இது எழுதிடுறேன். விங்கிறது ஃபைனல் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, அடுத்து எஸ்ங்கிறது கேபிட்டல் எஸ் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்மால் எஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது தவிர டீங்கிறது டைம் டேக்கன். இந்த ஆக்சுவலி டீங்கிறத கூட நீங்க என்ன எழுதலாம்னா கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டீன்னு எழுதலாம். பேசிக்கா இந்த ஸ்மால் அப்படிங்கிறது நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ண மாட்டீங்க.
இது கூட நம்ம இப்படி கேபிட்டல் டி மேல ஸ்மால் டி எழுதி இது இனிஷியல் டைம் இது ஃபைனல் டைம் கொடுப்போம். பட் ஸ்டில் இது இந்த இந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தனியா எழுதுனால அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஸோ நான் தூக்கிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக கொடுத்தேன். உங்க என்சிஆர்டில எங்கேயாவது எஸ் இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பிளஸ் வி நாட் டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஏ ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் அண்ட் இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் ஹியர். ஓகே, அவ்வளவுதான். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் எல்லா கான்செப்ட்ஸும். ஸோ இந்த இடத்துல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் நாட் பிளஸ் இந்த எக்ஸ் நாட் பிளஸ் வி நாட் டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த அந்த எக்ஸ் நாட் தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இது ஏடிவி ஈக்குவல் டு இது வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏ இஸ் ஈக்குவல் டு வி டிவி பை டிஎக்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த வி டிவி பை டிஎக்ஸ் இது எப்படி சொல்ல, இது கம்ப்ளீட் நோட் பண்ணிக்கோங்க. கம்ஸ் ஹேண்டி இன் மெனி கொஸ்டின்ஸ். ஓகே, இது வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நாட் இட் எழுதி வச்சிருக்கேன். ப்ளீஸ் நோட் இட். ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு வி டிவி பை டிஎக்ஸ். இது வந்து இந்த இடத்துல நம்ம அடுத்த ஸ்டெப்ல வி டிவி ஈக்குவல் டு ஏடிஎக்ஸ் வி ஸ்கொயர் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். ஸோ அது நீங்க லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதான் நான் கேபிட்டல் எஸ் மைனஸ் ஸ்மால் எஸ் எழுதுனேன். The advantage of this method is it can be used for motion with non-uniform acceleration also. So இது வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். கன்ஃபியூசிங்கா இருக்கா? டைப்பிங் ரெடி பண்ணும். கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் வந்து ஆக்சிலரேஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைமா இருந்துச்சுன்னா it will be integrated separately. நம்மளுக்கு வந்து அது இன்டகிரேஷன் டேக் கேர் பண்ணிக்கும். இந்த இடத்துல நம்ம we cannot take it out as a constant. ஓகே, இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்டா இது வந்து நீங்க இன்டகிரேஷன் படிச்சா புரிஞ்சிடும். ஸோ நம்ம நான் யூனிஃபார்ம் இந்த ஸ்டேட்மெண்ட் மீனிங் என்னன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும்னு சொல்ல. இட் டஸ் நாட் டெல் த ஃபார்முலா, இட் டெல்ஸ் தட் this method, இந்த மெத்தட் தான் இருக்காது. என்ன மெத்தட்? இன்டகிரேஷன் மெத்தட் works for non-uniform acceleration also. ஓகே, இது வந்து இந்த மெத்தட் தான். ஸோ மெத்தட் நான் வந்து திருப்பி உங்களுக்கு லைட் ப்ளூ ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க பாருங்க, பால் இஸ் thrown vertically upwards with velocity 20 meter per second. ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி from top of multi-story building. Height of point where the ball is thrown is 20 to 25 meters from ground. How high will the ball raise? So இது நீங்க என்ன பண்ணலாம்னா, இது நீங்க ஏற்கனவே 8th பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் செகண்ட், இது வந்து நீங்க ஹோம்வொர்க் ட்ரை அவுட். ஓகே, ஏன்னா இது ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். ஒன்லி சீம்ஸ் will cover next lecture. ஓகே, அடுத்த லெக்சர்லயும் நான் சொல்றேன். பார்க்க தான் பெருசா இருக்கு, சரியா? இது ஹோம்வொர்க் ட்ரை பண்ணுங்க. ஸோ நோட் கேர்ஃபுல்லி தி மெத்தட்ஸ் யூஸ்ட். இது நீங்க நோட் பண்ணாதீங்க, நீங்க டைரக்டா இது வந்து இதை பார்க்க டோன்ட் see this. நீங்க ஹோம்வொர்க் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மை காட், நான் டயக்ராம் இருக்காதுன்னு நினைச்சேனே, டயக்ராம் கொடுத்துட்டாங்களா? அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. லைக் இந்த டயக்ராம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. டயக்ராம் பார்த்தா இன்னும் சிம்பிள் ஆயிடும். ஏ ஈக்குவல் டு -10 மீட்டர் per second ஸ்கொயர் இருக்குல்ல, அது ஏன்னா கிராவிட்டியோட ஆக்சிலரேஷன் அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் யூசிங் ஃபார்முலா, செகண்ட் மெத்தட் யூசிங் அனதர் ஃபார்முலா, அவ்வளவுதான். ஓகே, ஃப்ரீ ஃபால்னா என்ன நம்ம தான் பார்த்தோம்ல. ஃப்ரீ ஃபால்ங்கிறது ஜஸ்ட் மோஷன் ஆஃப் an object under gravity only. ஓகே, ஸோ இதுவும் நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் கெலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ், இது வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரூவ் இட்னு கொடுத்துருக்காங்கல்ல, ப்ரூவ் இட்ங்கிறது நீங்க ட்ரை அவுட் பண்ணுங்க. பட் ஆஃப்டர் ப்ரூஃப் ப்ளீஸ் ரிமெம்பர் த லா. சும்மா ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு லா விட்டாதீங்க. ஆட் நம்பர் ரேஷியோ. ஓகே, இது எதுக்குன்னா இந்த லா வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாருங்க, distance traversed during equal intervals of time. ஓகே, ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், இதுவும் இம்பார்ட்டன்ட்.
நம்மளுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஓகே சாரி ஓகே ஈக்குவல் இன்டர்வல்ஸ் நோட் பண்ணணும். பாடி ஃபாலிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே, இதுவும் அடுத்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் ஸ்டாண்ட். ஐ திங்க் இந்த இப்போ தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸ்டாண்ட் டு ஒன் another in சேம் ரேஷியோ as ஆட் நம்பர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படிங்கறத வந்து நீங்க 1:3:5:7 ரேஷியோல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல அது 2 மீட்டர் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 10 செகண்ட்ஸ்ல அது வந்து 6 மீட்டர் மூவ் ஆகும். அடுத்த 10 செகண்ட்ஸ்ல அது 10 மீட்டர் மூவ் ஆகும். இது ஏன்னா, இந்த டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் தான் இந்த 1:3:5:7. இது நீங்க ப்ரூவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிரும். ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு அர்த்தம் என்ன? இது எல்லாமே உங்களுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இந்த எல்லா கொஸ்டின்ஸும் நான் அடுத்த லெக்சர்ல உங்களுக்கு எடுப்பேன். பட் ஸ்டில், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ரியாக்ஷன் டைம், இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்னன்னா, ஒரு இது எதுக்குன்னா உங்களுக்கான அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை ஈஸியா அப்ளை பண்ணி பிசிக்கல் சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கிறது தான். ஓகே, இதுல when brakes are applied to a moving vehicle, ஒரு வெஹிக்கிள் மோஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க வந்து பிரேக் அப்ளை பண்றீங்க, சரியா? the distance it travels before stopping is called stopping distance. ஓகே, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடிங்கிறது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸோ இதுல உங்களுக்கான மேஜர் யூஸ் என்னன்னா, உங்களுக்கு அந்த என்ன டிசிலரேஷன்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் தேவைப்படும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி. ஸோ இது வந்து இந்த இன்னைக்கான ஹோம்வொர்க் உங்களுக்கு என்னலாம்னா, ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் ½ AT² தான். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஃப்ரீயா ஃபால் ஆகுதுல. ஸோ v is equal to u plus at or s is equal to ut plus ½ AT². ஸோ இந்த இடத்துல நீங்க 3மே பார்த்தீங்கன்னா, v is equal to 0 plus gt, 0 plus at, ஏங்கிறது minus g. ஸோ v is equal to minus gt, y is equal to minus ½ gt², v square is equal to u square minus 2s. சாரி, v square minus u square equal to s. இந்த இடத்துல minus 2g வந்திருக்கு. அந்த இடத்துல நான் கொடுத்த 3 ஈக்குவேஷன் இது 3மே பெர்ஃபெக்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிருக்காங்க. நீங்க இது ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப சிம்பிள் ஆயிரும்டா. ஜஸ்ட் நீங்க எக்ஸ்டி கிராஃப், ஏடி கிராஃப், விடி கிராஃப் பிளாட் பண்ணிட்டே போலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா, நம்ம சாப்டர்ல நம்மளுக்கு தெரியுற ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ ஏடி கிராஃப் இது. ஓகே, இது என்ன கிராஃப்? இது ஏடி, ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். இது விடி கிராஃப், இது ஒய்டி, எக்ஸ்டி மாதிரி இது ஒய்டி. ஏன் நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வந்து மேலேந்து கீழே வர்றதுனால அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ல அதோட y வேல்யூ நெகட்டிவ். நம்ம y-யோட ஒரிஜின் கிரவுண்ட் தான் எடுத்துக்குவோம். ஸோ கிரவுண்ட்ல இருந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல நம்ம பாசிட்டிவ் எடுத்தோம்னா, நம்ம பால் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வருதுல்ல, பால்னு சொல்ல முடியாது, எனி பாயிண்ட் ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வரதுனால நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் இன் சக்சசிவ் இன்டர்வல்ஸ். இது பேசிக்கா இது என்ன ப்ராப்பர்ட்டில ஒர்க் ஆகும்னா, நான் இது ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த ப்ரூஃப் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ரூவ்க்கு ஒரு ஹிண்ட் என்னன்னா, ஸ்டெப் 1 என்ன பண்ணுவீங்க, s is equal to ஸ்டெப் 1ங்கிறது s equal to ut plus ½ at². ஓகே, இந்த ½ at²ல கன்சிடர் u equal to 0. so s is equal to ½ at². then find the ratio between difference of consecutive, பேசிக்கா between difference of squares of numbers. So நீங்க difference of squares of consecutive numbers. ஓகே, 1 2 3 அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, சாரி நான் ஹிண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். 1 2 3 அப்படின்னு நீங்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ½ at² = s வந்துரும், u0 வரதுனால. ஸோ பேசிக்கா ½ ஒரு கான்ஸ்டன்ட்னா நீங்க ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. ஓகே, t²ஓட ப்ரொபோர்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து டைமோட ஸ்கொயரோட ப்ரொபோர்ஷன்ல போகுது. இப்போ ஸ்கொயர்ல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு என்ன வரும், ஒரு y0 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ½ gt² வந்து y0ன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததுல 4y0, ஏன்னா 2t² வரும்ல, நம்மளுக்கு t = 2τ ஆயிரும். tங்கிறது இந்த நம்ம இருக்கிற ஸ்மால் டைம் இன்டர்வல். நெக்ஸ்ட் 9τ², நெக்ஸ்ட் 16τ². ஸோ இப்படி போயிட்டே இருக்கிறதுனால
இது நடுல இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. y0 minus 0 y0 தான். 4y0 minus y0 3y0. 9 minus 4 5. 16 minus 9 7. 25 minus 16 9. 36 minus 25 11. ஸோ இது இப்போ இதோட ரேஷியோ பாருங்க. எல்லாத்துலயும் y0 கேன்சல் பண்ணா 1:3:5:7:9:11. ஸோ பேசிக்கா இந்த ஹோம்ஒர்க்கே நான் முடிச்சிட்டேன். இந்த ட்ரை அவுட்ல ட்ரை அவுட் ஆக்சுவலி உங்களுக்கு என்னாச்சு இது ஓவர். இது என்ன ஆச்சுன்னா நீங்க இப்பவே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரியாட்டி திருப்பி பாருங்க. ஈஸியா புரிஞ்சிடும். இந்த ஸ்கொயர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஆட் நம்பரா இருக்கும். அது வந்து ஒரு மேத்ஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல 4 மைனஸ் 1 9 மைனஸ் 4 9 4 1 16 ஸ்கொயர் நம்பர்ல அதுலயே 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஆட் நம்பர் ரேஷியோல இருக்கும். இது நீங்க என்ன பண்ணலாம்னா n ஸ்கொயருக்கும் n பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் பார்க்கலாம். n ஸ்கொயர் என்னது வெறும் n ஸ்கொயர் தான். n பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் என்னது n ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2n. ஸோ n பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் என்ன வரும் 2n பிளஸ் 1. அந்த 2n பிளஸ் 1 என்னது 2n பிளஸ் 1 ஈக்குவல் டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட் நம்பர். புரிஞ்சுதா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தா டோன்ட் வரி, ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க லாவை. ஓகே, யாருக்கெல்லாம் புரிஞ்சோ தம்ஸ் அப், ஜஸ்ட் தம்ஸ் அப் போடுங்க. தம்ஸ் அப் நான் லைக் பண்ணுங்க வீடியோ. ஓகே, ரியாக்ஷன் டைம். ஸோ ரியாக்ஷன் டைம்ங்கிறது என்னன்னா, இதுதான் நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது உங்க ஃப்ரெண்டோட கை, இது உங்க கை. ஃப்ரெண்ட் நீங்க என்ன பண்ண சொல்லணும், ஒரு ஸ்கேல பிடிச்சிட்டு விட சொல்லணும். அந்த பையன் ஸ்கேல் ரிலீஸ் பண்ணதை நீங்க பார்த்த உடனே நீங்க பிடிக்கணும் ஸ்கேல. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இனிஷியலா தம் ஃபிங்கர் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பீங்களா, ஸ்கேல் ஃப்ரீ ஃபால் ஆனா ஜிங்ன்னு விழும். அப்போ நீங்க திருப்பி கேட்ச் பிடிப்பீங்க. அப்போ வேற ஒரு பாயிண்ட்ல தம் ஃபிங்கர் வச்சிருப்பீங்களா, அந்த 2 லென்த்துக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ பார்த்துட்டு அதுக்கு எடுத்த டைம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 2த்துக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் d இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. லைக் பேசிக்கா இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த ரியாக்ஷன் டைம் ஹோம்ஒர்க் கிடையாது. ஜஸ்ட் நீங்க அதுக்கான ஃபார்முலா எங்கேருந்து டிரைவ் ஆகுதுன்னு பாருங்க. ஏதாவது ஒன் ஆஃப் ஈக்குவல் ஃபைண்ட் அவுட் த ரிலேஷன் பிட்வீன் டைம் அண்ட் த டிஸ்டன்ஸ் இன் த ஸ்கேல். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, d ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் ஜி டிஆர் ஸ்கொயர். ஆனா அது எப்படி அப்படிங்கறது நீங்க ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே, ஒன் ஆஃப் அந்த 3 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா கிடைச்சிடும். அப்புறம் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் மோஷன் இஃப் போர்ஷன் சேஞ்சஸ் வித் டைம். ஓகே, இந்த சம்மரிங்கிறது வந்து நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் சிம்பிளி வெலாசிட்டி வந்து உங்களுக்கு dx by dt. ஆவரேஜ் உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ் என்னது டெல்டா v by டெல்டா t. ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் dv by dt. ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கர்வ் gives the displacement. இது நான் சொன்னாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். பாத் லென்த் எல் மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுவும் டைமென்ஷன் எல் மீட்டர். அடுத்து வெலாசிட்டிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்பீடு ஆவரேஜ் இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் இருக்கு. பட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆவரேஜ் ரெண்டுத்துக்கும் வந்து வேல்யூ என்ன வரப்போகுது, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் இருக்கு. இப்போ இதுதான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன். ஓகே, பாயிண்ட்ஸ் டு பாண்டர். Origin and positive direction are matter of choice. You should first specify the choice of a choice before you assign signs to quantities like displacement, velocity, acceleration. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட ஆரிஜின் இருக்குல்ல, அது வந்து உங்க சாய்ஸ் தான். எங்க வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆரிஜினை என்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்க தம் ஃபிங்கர் தான் ஆரிஜின் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ், ரைட் ஹேண்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். அதுவே நம்ம கிரவுண்ட் தான் ஆரிஜின் சூஸ் பண்ணா கிரவுண்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், கிரவுண்டுக்கு கீழே இருக்கிறது நெகட்டிவ். ஸோ இந்த இனிஷியல் சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இது எல்லாத்துக்கும் சைன் அசைன் பண்ணலாம். ஓகே, இஃப் பார்ட்டிகிள் இஸ் ஸ்பீடிங் அப், நல்லா பாருங்க, ஸ்பீடிங் அப். ஓகே, ஆக்சிலரேஷன் இஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அது என்ன அர்த்தம்னா, பார்ட்டிகளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சிலரேஷனும், லைக் பார்ட்டிகளோட வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன்ல பார்ட்டிகள் ஆக்சிலரேட்டும் ஆகுது. புரியுதா? அதுவே பேசிக்கா நெகட்டிவ் வெலாசிட்டி நெகட்டிவ் ஆக்சிலரேஷனா ஸ்பீட் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பாலை கீழே தூக்கி பண்ண வச்சுக்கோங்களேன், ஆக்சிலரேஷனும் கீழ் நோக்கி இருக்கு, வெலாசிட்டியும் கீழ் நோக்கி இருக்கு. அப்ப என்ன ஆகும், பார்ட்டிகள் இன்னும் ஸ்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுவே பார்ட்டிகள் மேல தூக்கி போட்டா ஆக்சிலரேஷன் கீழே, வெலாசிட்டி மேல, பார்ட்டிகள் ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் இருந்தாலும் பார்ட்டிகள் ஸ்லோ டவுன் ஆகும். அடுத்து வந்து தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ஆரிஜின் அண்ட் தி ஆக்சிஸ். ஓகே, பேசிக்கா வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஸ்பீட் அப் ஆயிரும், ஸ்பீட் ஏறிட்டே இருக்கும்.
Sign of acceleration does not tell whether particle speed is increasing or decreasing. இது என்னன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. உங்க வெலாசிட்டி நெகட்டிவா இருந்தா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அதாவது மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி ஏன் டிக்ரீஸ் ஆகும்? என்னப்பா இப்படி உளர்ற அப்படின்னு நீ கேட்கறன்னா, ஒரு ஹைட்ல இருந்து ஒரு பால் ரிலீஸ் பண்ண வச்சுக்கோ. வெலாசிட்டி ஒரு ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கீழ போக போக ஸ்பீட் அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா, நெகட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அது. ஸோ மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் -2 வந்து -1 ஓட கம்மி தானே. 2 தானே 1 ஓட அதிகம். ஸோ ஸ்பீடுங்கிறது 2ம் 1ம் கம்பேர் பண்ற மாரி. ஸோ ஸ்பீட வந்து 2 கிரேட்டர் தன் 1 வரும். வெலாசிட்டில -2 லெஸ் தன் -1 வரும். புரியுதா? ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, சைன் ஆஃப் ஆக்ஸலரேஷன் டஸ் நாட் டெல் வெதர் பார்ட்டிகிள் ஸ்பீட் இஸ் இன்கிரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஆக்ஸலரேஷன் நெகட்டிவா இருந்தாலும், பாசிட்டிவா இருந்தாலும், பார்ட்டிகிளோட ஸ்பீட் இன்கிரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். எல்லாமே டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன். ஓகே. இந்த எக்ஸாம்பிள் படிச்சு பாருங்க. இன்னும் கிளியர் ஆயிடும். Zero velocity of particle at any instant does not necessarily imply zero acceleration. இது வந்து இது நான் கமெண்ட் பண்றேன். ரிமெம்பர் திஸ். ஓகே. SHM அப்படிங்கிற சாப்டர்ல யூ வில் ரிலேட் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. SHMங்கிற சாப்டர்ல உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட், இன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வேரியஸ் குவான்டிட்டிஸ் ஆர் அல்ஜிப்ராய்க், பாசிட்டிவ் நெகட்டிவ், இது எல்லாமே ப்ராப்பர் சைன் யூஸ் பண்ணா கரெக்டான ஆன்சர் வெளில வந்துரும். ஏதாவது ஒரு பேசிக்கா இதுல என்ன சொல்ல வரேன்னா, இல்ல பாயிண்ட் நம்பர் இது பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட்ல எழுதிடுறேன். பாயிண்ட்ஸ் 3, 4, 6 till choose one coordinate system. ஓகே. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகே. ஏதாவது ஒரு பாயிண்ட் உனக்கு வேணுங்கிறது ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அது ஃபுல்லா சால்வ் பண்ணு. வந்த ஆன்சரையும் வித் ரெஸ்பெக்ட் டு அதுக்கு கம்பேர் பண்ணி வேலையை பார்க்கணும். ஓகே. Definitions of instantaneous velocity and acceleration are exact and always correct, while kinematic equations are true only for motion in which magnitude of and direction of acceleration are constant. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினேஷன் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷனுக்கும் கைனமேட்டிக் ஈக்குவேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம டிரைவ் பண்ண 3 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கணும். மேக்னிட்யூட் மட்டும் இல்ல, டைரக்ஷன் பேசிக்கா ஆக்சலரேஷனே கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுவே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா அந்த டெஃபினேஷனுக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும் இல்ல. எனி சிச்சுவேஷன்ல அது கரெக்ட் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைசஸ் வந்து will cover in future lecture. ஓகே. அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கான வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சாப்டர் வந்து. இதுல இங்க பாருங்க. இங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குல்ல, this is what I said as SHM. அதுக்கான ஒரு கொஸ்டின் இந்த NCERTலயே இருக்கு. ஸோ அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் இது. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா ஞாபகம் இருக்கணும். இது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி ஆஃப் 0.5. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 0.5 ஓட கிளாரிட்டி இன்னும் அதிகமா இருக்கும். 0.5ல பாயிண்ட்ஸ் டூ பாண்டர்ல இருக்கிற 0.5. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இன்னோட லெக்சர் கால் ஆஃப் பண்ணலாம். பை பை. ஒன் செகண்ட். நான் ஸோ இன்னைக்கு சாப்டர் பிரீஃப் வந்து கம்ப்ளீட்டட் எக்ஸப்ட் கம்ப்ளீட்டர் என்னோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் ஃபர்கிவ் பண்ணுங்க. எக்ஸப்ட் நம்மளுடைய என்ன பெண்டிங் இருக்கு, நம்மளோட இன்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் லெக்சர்ல கவர் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸோ இந்த இன்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் லெக்சர்ல கவர் பண்ணுவேன். அண்ட் கைஸ் நான் சொல்லவே இல்லை, நான் வந்து அசோக் நாராயண், ஐஐடி மெட்ராஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. ஓகே கைஸ். Fine. Bye.